எங்கள் ஊருக்கு அருகிலே சாத்தான்குளம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல பாருங்க, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் வியாதிப்பட்டார்கள். மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க, சுகமாகல. சில மாதங்கள் முயற்சி பண்ணி சுகமாகலன்னு டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கள் பரிசோதித்து சொன்னாங்க, கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிவிட்டது, ஆரம்பத்திலே வந்திருக்கலாமே, இனி கைமீறி போய்விட்டது, இனி ஒன்னு செய்ய முடியாது, அவ்வளவுதான், மரணம். சில மாதங்கள் எவ்வளவு காலம் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அந்த வியாதியினால் உண்டான வலி ஒரு பக்கம், மரணம் எதிர்கொண்டு வந்தபடியினால் என் பிள்ளைகள் அனாதையாயிருவாங்களே. கல்லூரியில படிக்கிற வாலிப மகள், பிள்ளைகள், கணவர், நான் இறந்துட்டா என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அழுது கொண்டே இருப்பார்களா. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க, 4 மாவடின்னு ஒரு இடத்துல மாசத்துல ஒரு நாள் ஜெபம் பண்றாங்க, இயேசு அற்புதம்லாம் செய்யறாராம், எதுக்கு நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க, அங்க போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கல்லூரியில படிக்கிற தன் வாலிப மகளை அழைத்துக் கொண்டு அந்த தாய் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். சுமார் 35,000-40,000 பேர் கூடி வருகிற அந்த ஜெபத்துல கூட்டத்தோடு வந்து அமர்ந்து கொண்டார்கள். உடனே என்ன பார்க்கணும், மோகலாசில ஜெபிக்கணும் வரல, ஜனக்கூட்டத்துக்குள்ள அமர்ந்திருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்க. வசனத்தை கேட்டார்கள், இயேசு செய்த சாட்சிகள், அற்புதங்களை, சாட்சிகளை கேட்டார்கள், பிரசங்கத்தை கேட்டார்கள். ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்திருங்க, ஜெபிக்கலாம் என்ற போது இயேசுனுக்கு கூப்பிடுங்க, ஒரு அற்புதம் செய்வார். அந்த தாயார் பாருங்க, கண்ணீரோட இயேசுவே எனக்கு ஒரு சுகம் தாருன்னு கூப்பிட்டாங்க. அவங்க கிறிஸ்தவங்க அல்ல, முதல் முறையா கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவே என்னால தாங்க முடியல, எனக்கு சுகம் தாரும். அந்த வாலிப மகள் அழுதாள், இயேசுவே என் தாய்க்கு ஒரு சுகம் தாரும், என் தாய்க்கு ஒரு அற்புதம் செய்யும், என் தாய் இறந்து விட்டால் நாங்கள் அனாதை ஆகிவிடுவோம். அந்த தாய் கண்ணீர் வடித்தார்கள், அந்த வாலிப மகள் கண்ணீர் வடித்தாள். சில நிமிட நேரம் அவள் கண்ணீர் வடித்தவுடன் என்ன நடந்தது தெரியுமா? இயேசு பிரத்யட்சமாய் அவள் முன்பாய் தோன்றினார். அந்த தாய்க்கு முன்பாக இயேசு பிரத்யட்சமாய் அவர் தோன்றினார். இந்த தாயார் இயேசுவை நேரடியாய் பார்த்தார்களாம். அவள் அழுதவுடனே ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை சுகமாக்குறேன் என்று தன் கரத்தை அந்த தாய் மீது வைத்தார். அந்த வியாதி மறைந்து போனது, கேன்சர் வியாதி மறைந்து போனது. அற்புதமான ஒரு சுகம். தாயும் மகளும் எவ்வளவு சந்தோஷத்தோடு கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகு, அவங்க சுகம் பெற்ற 4-5 மாதங்களுக்கு பிறகு மேடையில வந்து சாட்சி சொல்ல அந்த தாயும் மகளும் வந்து நடந்தது சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும், அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. அதன் பிறகுதான் எனக்கே தெரியும். மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில அந்த தாயும் அந்த வாலிப மகளும் வந்து அந்த சாட்சியை சொன்னார்கள், எப்படி இயேசு அற்புதம் செய்தார் என்று. அதே இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை தொட போகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசியுங்கள், பயப்படாதீர்கள். சூழ்நிலைகளை கண்டு எந்த சூழ்நிலைகளை மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர்.